ஸ்ரீ குருப்யோ நமஹ. விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காஷீம் குஹாம் கங்காம் பவானீம் மணிகர்ணிகாம். பிறவி எடுத்ததுலேருந்து நம்மளுக்கு பிறவி கொடுத்த இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பிதர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறது நம்மளுடைய ஒரு கடமையாகிறது, கடனாகவும் ஆகிறது. கடமைனா நம்ம செய்யக்கூடியது, கடன்னா செஞ்சே தீர வேண்டியது. நமக்கு இந்த பூலோகத்தில் ஜீவனம் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்த நம்மளுடைய பிதர்களுக்கு அவளுடைய ஸ்ராத்தாதிகளை சரிவர செய்யணும். இதில் முக்கியமாக எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடியதுன்னு சில விஷயங்கள் உண்டு. அதில் முக்கியமாக ஒன்று தீர்த்த ஸ்ராத்தம்னு பேர். தீர்த்த ஸ்ராத்தம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு நதிக்கரையோ சமுத்திர தீரமோ நமக்கு முன்னாடி தோன்றித்து நம்ம அது கிட்ட போயிட்டோம் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய திரவியத்தை வச்சுண்டு உடனே ஒரு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. சாஸ்திரங்கள்லாம் இது மாதிரி தீர்த்தங்களை பார்த்த உடனேவே பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்துக்கு பேர் தீர்த்த ஸ்ராத்தம்னு பேர். அதுவும் முக்கியமாக சில புண்ணிய தீர்த்தங்களை சொல்கிறது. கங்கா தீரம், காவேரி தீரம் கூடிய அனைத்து விதமான நதிக்கரைகள்லேயும் ஸ்ராத்தாதிகளை பண்ணுறதுக்கு பேர் தீர்த்த ஸ்ராத்தம்னு பேர். அதில் முக்கியமாக காசியில் தீர்த்த ஸ்ராத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதும், காசியில் பண்ணக்கூடிய ஒரு பூஜை ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் பலன் ஜாஸ்தி. காரணம் என்னென்னா, விஸ்வேஸ்வரர்லேருந்து ஆரம்பித்து மணிகர்ணிகா வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தேவதைகளும் அந்த ஒரு க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணுறதாக சொல்கிறது. பூலோகமே அழிஞ்சாலும் பரமேஸ்வரன் தன்னுடைய திரிசூலத்தினால காஷி க்ஷேத்திரத்தை மாத்திரம் தூக்கி வச்சுனுடுவார் அப்படிங்கிறதாக சொல்கிறது. திருப்பியும் மறுபடியும் இந்த பூலோகம் உற்பத்தி ஆகும்போது அந்த காஷியை பூமியில் இறக்கி விடுவார் அப்படிங்கிறதாக வாக்கியம். காஷி க்ஷேத்திரத்துடைய மிக புண்ணியமான ஒரு விஷயம் இப்போ ஏற்பட்ட விஷயம். அதில் தீர்த்த ஸ்ராத்தம் அப்படின்றது சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய தீர்த்த ஸ்ராத்தங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு 10 மடங்கு பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னோன்னா, காசியில் பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் அத்தியத்தியானது, ஜாஸ்தியானது. அப்பேற்பட்ட அந்த தீர்த்த ஸ்ராத்தத்தை நம்ம பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பண்ணணும். அதுக்கு ஒரு வழிமுறைகள் உண்டு. முதல்ல எடுத்த உடனேவே ராமேஸ்வர க்ஷேத்திரத்தில் சேது க்ஷேத்திரம்னு பேர் ராமேஸ்வரத்துக்கு. அப்பேற்பட்ட அந்த சேது க்ஷேத்திரத்தில் மிருத் சங்கிரகண பூஜை, மிருத் பூஜைன்னு சொல்லுவாள். அங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கு பூஜையை பண்ணி அந்த மண்ணை எடுத்துண்டு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம்னு சொல்லக்கூடிய கங்கா யமுனா அந்தர்வாகினியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, இந்த மூணு நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இந்த மண்ணை துளி போற போட்டுண்டு அங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துண்டு நேராக காஷி போய், காஷியில் இருக்கக்கூடிய அந்த கங்கா நதியில், அந்த கங்கா நதி கரையில் உட்காந்துண்டு பித்திருக்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்ராத்தத்தை பண்ணினாலே, விமர்சையாக பண்ணணும் பெருசாக பண்ணணுங்கிறது நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அங்கே பண்ணக்கூடிய ஸ்ராத்தமானது ரொம்ப பலன் ஜாஸ்தியானது. அந்த இடத்துல பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திர தேவதைகளாக இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வரரை உத்தேசிச்சோ, ஸ்ரீ காலபைரவரை உத்தேசிச்சோ பூஜையோ யாகமோ ஹோமமோ ஜபமோ இதையாவது நம்ம அங்கே செஞ்சுட்டு, அதன் பிறகு இருக்கக்கூடிய கயால நம்ம முன்னோர்கள் பிதர்களுக்காக காசியிலேருந்தும் திரிவேணி சங்கமத்திலேருந்தும் சேது க்ஷேத்திரத்திலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த மண்ணையும் எடுத்துகிட்டு போய் கயாவில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த ஸ்ராத்தத்தை நம்ம செஞ்சுட்டு, அந்த இடத்துலையும் அங்கிருந்து தீர்த்தத்தையும் எடுத்துண்டு சேது க்ஷேத்திரத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே பூஜை பண்ணின ராமநாதேஸ்வரர் சந்நிதியில் இருக்கக்கூடிய சேது க்ஷேத்திரத்தில் சேது தீர்த்தத்தில் அந்த ஜலத்தெல்லாம் சேர்த்துட்டு அங்கேருந்து ஜலத்தை எடுத்து கங்கா ஜலம், திரிவேணி சங்கம ஜலம், காசியில் இருக்கக்கூடிய கங்கையோடைய ஜலம், அலகநந்தா இருக்கக்கூடிய கயாவில் இருக்கக்கூடிய தீர்த்தம், ராமசேதுவில் இருக்கக்கூடிய சேது தீர்த்தத்திலேருந்து இருக்கக்கூடிய சமுத்திர தீர்த்தம், தனுஷ்கோடியிலேருந்து எடுத்த மண், இதோடைய தீர்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து
கங்கா சமாராதனைன்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையை செஞ்சுட்டு அத்தனைக்கும் உண்டான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியருக்கு போஜனம் பண்ணி வச்சு வஸ்திராதி தானங்களை பண்ணுறதுனால பித்திருக்கடனை நம்ம தீர்த்ததாகவும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறதாகவும் பிறவிக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடனை நம்ம தீர்த்ததாகவும் அர்த்தம். தீர்த்த சிராத்தாதிகளை செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் நம்மளை வந்து சேரும். பித்திருக்கள் மாத்திரம்தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்யலைன்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய கடமையை செய்யலைன்னு சொன்னால் தாபப்படுவா. அதனால் அவளுக்கு மனசில் ஏற்படக்கூடிய அந்த தாபமானது சாபமாக மாறுறதாக வாக்கியம். நீ நன்னா இருக்க வேண்டான்னு அவள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இவன் பண்ணலையே எதுவுமே அப்படின்னு நினச்சாலே போகிறோம். அப்படி நினச்சாலே அது நம்மளை சாபமாக தான் வந்து மாறும். அதனால் அந்த பித்ரு சாபங்கள் இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த மாதிரி தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு போய் ஸ்ராத்தாதிகள் ஹோமாதிகளை செஞ்சு பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தையும் அந்தந்த க்ஷேத்திர தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம சீகரிச்சுக்கணும்னு வாக்கியங்கள். வரக்கூடிய ஒரு முக்கியமான சுபதினத்தில் இது மாதிரி ஒரு தீர்த்த ஸ்ராத்தத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைவரும் அந்த தீர்த்த ஸ்ராத்தாதிகள் அன்வைச்சுண்டு கலந்துண்டு பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தையும் பித்திருக்களுடைய சாபங்களை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காகவும், பித்ருசாபம் அப்படிங்கிறது என்னென்னா என்னை மட்டுமே பாதிக்காது, என்னுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால் நம்ம சந்ததிகளுக்கு பித்ருதோஷங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் முக்கியமான இந்த தீர்த்த ஸ்ராத்தத்தில் கலந்துண்டு அந்தந்த க்ஷேத்திர தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கினோம்னு எல்லாம் வல்ல விஸ்வநாதேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நமஸ்காரம்.